அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப். இப்போ நம்ம வந்து பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் ஹியூமன் பிசியாலஜி ஸ்டார்ட் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஆப்ல போடாம இருக்கலையே, அது இன்னைக்கு போட்டுருவோம், அப்லோட் பண்ணிடுவோம். அது நீங்க பார்த்துக்கலாம், கிளாரிட்டி கூட நல்லாவே இருக்கும். ஸோ அது நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். As you have read earlier, oxygen is utilized by the organism to indirectly break down simple molecules like glucose, amino acids, fatty acids to derive energy to perform various activities. So, இப்போ oxygen indirectly, so ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஆக்சிஜனை இன்டைரக்டா யூட்டிலைஸ் பண்ணுது. டைரக்டா ஆக்சிஜன் போய் குளுக்கோஸை டைரக்டா அந்த நம்ம எப்படி எழுதுறோம் இல்லையா, குளுக்கோஸ் இருக்கு, அந்த குளுக்கோஸ்ல வந்து ஆக்சிஜன் சேர்ந்து நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த எனர்ஜி தான் நம்ம வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் மற்ற ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு எழுதுறோம் இல்லையா. டைரக்டா ஆக்சிஜன் போய் குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, எனர்ஜியை கொடுத்துதா இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல குளுக்கோஸ் வந்து பைருவிக் ஆசிடா பிரேக் டவுன் ஆனிச்சு. பைருவிக் ஆசிட் அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போய் அப்புறம் அசிட்டைல் கோஏ என்சைம் ஏவா மாறுச்சு. அதுக்கப்புறம் அது கிரப்சைக்குள்ள என்டர் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போனுச்சு. ஸோ இவ்வளவு பெரிய ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கு. அப்ப டைரக்டா ஆக்சிஜன் போய் குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணல, குளுக்கோஸ் வந்து உங்களுக்கு இன்டைரக்டா ஆக்சிஜன் போய் பெரிய நிறைய ஸ்டெப்ஸ்ல அதுல இருந்து எனர்ஜியை பிரேக் டவுன் பண்ணி நமக்கு கொடுக்கறது. அதுதான் இங்க சொல்றாங்க. As you have read earlier, oxygen is utilized by the organism to indirectly break down simple molecules like glucose, amino acids, fatty acids to derive energy. Energy ATP to perform various activities. Carbon dioxide, which is harmful to human beings, aerobic organism, carbon dioxide which is harmful is also released during the above catabolic reaction. So carbon dioxide atmosphere-க்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருது, நமக்கு அது டேஞ்சரஸ் அதிகமா இருந்தா. It is therefore evident that oxygen has to be continuously provided to the cells and carbon dioxide produced by the cells have to be released out. So செல்ஸுக்கு கண்டினியூ ஆக்சிஜன் கொடுக்கணும், நமக்கு பை ப்ராடக்டா ப்ரொடியூஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடு வெளியே ரிலீஸ் அவுட், வெளியே போயிடணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு உள்ள போயிட்டு ஆக்சிஜன் உள்ள போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடணும். This process of exchange of oxygen from the atmosphere with carbon dioxide produced by the cells is called breathing. ஸோ ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்துக்கிறோம், நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆன செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்றோம். இதை நம்ம பிரீத்திங் அப்படின்னு சொல்றோம், காமன்லி நோன் அஸ் ரெஸ்பிரேஷன். இதை தான் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். பிளேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் செஸ்ட். You can feel that chest moving up and down. You know that it is due to breathing. So லைட்டா அப்படி வச்சு பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் எல்லாம் போனா மூச்சை இழுத்து விடுங்க மாதிரி, இப்படி இழுத்து விடும் போது நெஞ்சு விரிவடைஞ்சு உள்ள போகும். இது வந்து நம்ம பிரீத்திங்னாலதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹவு டு வி பிரீத்? நம்ம எப்படி சுவாசிக்கிறோம்? பிரீத். The respiratory organs and mechanism of breathing are described in the following sections of this chapter. So breathing and respiration எல்லாம் இப்ப பார்க்க போறோம். Respiratory organs நமக்கு என்னென்ன இருக்கு? Mechanisms of breathing vary among different groups of animals depending mainly on their habitats. வளர்ற இடம், ஹேபிடேட்ஸ்க்கு தகுந்த மாதிரி லிவிங் பிளேஸ். ஹேபிடேட் அப்படிங்கிறது லிவிங் பிளேஸ், ஹேபிடேட்ஸ் அப்படின்னா லிவிங் பிளேஸ். ஹேபிட்னா எப்படி வளருது அப்படிங்கிறது, செடியா மரமா அந்த மாதிரி. இது ஆக்சுவலி நம்ம சுவாலஜி படிச்சுட்டு இருக்கோம், சொல்றேன். ஹேபிடேட்ஸ் அப்படிங்கிறது அனிமலா இருந்தாலும் சரி, பிளான்டா இருந்தாலும் சரி, வளர்ற இடம் ஹேபிடேட்ஸ். அதை பொறுத்து and levels of organization, cellular level of organization, tissue level, organ level, organ system level, அதுதான். Lower invertebrates like sponges, coelentrates, flatworms, etc. இந்த 3 பேர் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் வித் கார்பன் டை ஆக்சைடு பை சிம்பிள் டிஃப்யூஷன். இங்க பிரீத்திங் எப்படி நடக்குது, ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமா நடக்குது. ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டைரக்டா டிஃப்யூஸ் ஆகுது அட்மாஸ்பியர்ல இருந்து செல்ஸுக்கு. ஓவர் த
என்டையர் பாடி சர்ஃபேஸ். ஸோ ஸ்பாஞ்சஸோட சர்ஃபேஸ் இப்படி இருக்குன்னா என்டையர் பாடி சர்ஃபேஸ் அப்படியே ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. ஓகேங்களா, ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. ஸோ டிஃப்யூஷன், சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமா நடக்குது. ஓய் ஒரே நிமிஷங்க. ஐ ரோலக்ஸ், ஒயரை ஒன்றும் பண்ணாத, வா போங்க, ஒயர் எதுவும் பண்ணாத, வா வா, நான் உனக்கு பேர தரேன். ஒரே நிமிஷங்க, ஒயரை பூரா கடிச்சு போட்டுருவான் நாட்டுக்கு. வா பேர தரேன், வா. Okay. So the earthworms use their moist cuticle and insects have network of tubes, that is tracheal tubes. இதுல இருந்தெல்லாம் நீட் கொஸ்டின் வருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் டைப் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் 1 2 டைப் பண்ணலாம், அசஸ் அண்ட் ரீசன் டைப் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எர்த்வார்ம்ல அதோட ஸ்கின்ல மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் இருக்கு, ஏன்னா அது மண்ணுக்குள்ள இருக்கிறதுனால அதுல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது. அதே போல இன்செக்ட்ல வந்து நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ், tracheal tubes இருக்கு ரெஸ்பிரேஷனுக்கு, to transport atmospheric air within the body. Special vascularized structures called gills. Gills வந்து அதை வந்து branchial respiration அப்படிம்போம். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ்ல இருக்கு. ஆர்த்ரோபோடானா அந்த ஷெல், பாடியில ஸ்ட்ராங் ஷெல்லோட இருக்கவங்க. அண்ட் மொலஸ்க் வேரஸ், ஸோ மொலஸ்க்லையும் ஆர்த்ரோபோட்ஸ்லையும் அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ்லையும் கில்ஸ் மூலியமா branchial respiration நடக்குது. Vascularized bags called lungs are used by the terrestrial form. Terrestrial na land, நிலத்துல வாழ்றவங்க. Land forms for the exchange of gases. So நமக்கு vascularized bag lungs அப்படிங்கிறோம், அதுலதான் நடக்குது நமக்கு ரெஸ்பிரேஷன். Among vertebrates, vertebrates-னா முதுகெலும்போட இருக்கவங்க, fishes use gills, whereas amphibians, reptiles, birds and mammals respire through lungs. Lungs தான் நமக்கு 2 lungs நமக்கு இருக்கு. Amphibians like frogs can respire through their moist skin. Cutaneous respiration also. ஏன்னா amphibian என்ன, amphiனா both. amphibian நிலத்துலயும் இருக்கும் நீர்லயும் இருக்கும். தண்ணிக்குள்ள இருக்கும் போது மாய்ஸ்ட் ஸ்கின் மூலியமா நமக்கு வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும். நிலத்துக்கு வந்துருச்சுன்னா லங்ஸ் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இப்ப பார்க்க போறோம். We have a pair of external nostril, மூக்கு ஓப்பனிங், அதுதான் ஓப்பனிங் அவுட் above the upper lips, மேல் உதட்டுக்கு மேல 2 நாஸ்ட்ரில் இருக்கு. It leads to the nasal chamber. நாஸ்ட்ரிலுக்கு பின்னாடி நேசல் சேம்பர்னு ஒரு ஏரியா இருக்கும். Through the nasal passage, அப்படியே மூக்குல ஒரு பேசேஜ் போய் மூக்குக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன இருக்குங்க, நேசல் சேம்பர் இருக்கும். The nasal chamber opens into pharynx. Pharynx is common passage for food as well as air. ரெண்டும் போற பகுதி இந்த தொண்டை பகுதியில இருக்கும் pharynx, a portion which is the common passage for food and air. The pharynx opens through the larynx region into the trachea. So tracheaங்கிறது விண்டு பைப், trachea அப்படிங்கிறது விண்டு பைப். ஈசோஃபேகஸ் இருக்கும், அது ஃபுட் பைப். அந்த ஃபுட் பைப் போர்ஷனை டெலீட் பண்ணிட்டாங்க, டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சாப்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ட்ரக்கியா அந்த அதுதான் நமக்கு இருக்கு, பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் அந்த சாப்டர்ல இருக்கிறது. ட்ரக்கியா இஸ் எ விண்ட் பைப். ட்ரக்கியாவுக்கு இன்னொரு பேரு விண்ட் பைப். விண்ட் அங்க அப்படியே கிராஸ் பண்ணி போகும். லாரிங்ஸ் இந்த இடத்துல இருக்கும். லாரிங்ஸ் இஸ் எ கார்டிலேஜினஸ் பாக்ஸ் which helps in sound production and hence called the sound box. So நம்ம தொண்டை பகுதியில சவுண்ட் பாக்ஸ் இருக்கு. அந்த சவுண்ட் பாக்ஸ்னாலதான் நம்ம பேசுறோம், பேசுற சத்தம் வெளியில கேக்குது. சவுண்ட் பாக்ஸ் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், எவ்வளவு நாளும் பேச்சு வராது. அது லாரிங்ஸ் இருக்கு. During swallowing, glottis can be covered by thin elastic cartilaginous flap called epiglottis to prevent the entry of food into the larynx. So larynx உள்ள ஃபுட் போனுச்சு அப்படின்னா உயிருக்கே ஆபத்தாயிரும். ஸோ ஃபிளாப்னா கதவு மாதிரி, கதவு எப்படி இருக்கும், ஒரு சைடு கனெக்டடா இருக்கும், இன்னொரு சைடு ஃப்ரீயா மூவ் ஆகும். அந்த மாதிரி இந்த ஃபிளாப் வந்து என்ன பண்ணுது, எபிக்ளாட்டிஸ்
கிளாட்டிஸ் அப்படிங்கிற ரீஜனை க்ளோஸ் பண்ணிக்குது. அதாவது லேரிங்ஸ்ல இருக்க ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணிக்கும் சாப்பிடும் போது. அந்த சாப்பாடு நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்குள்ள போகாம ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப்குள்ள மட்டும் போறதுக்கு அந்த ஃபிளாப், அந்த எபிக்ளாட்டிஸ் ஹெல்ப் பண்ணுது, லேரிங்ஸை கவர் பண்ணி. இது நீட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி பாத்துக்கங்க. ட்ரெக்கியா இஸ் எ ஸ்ட்ரைட் டியூப் extending up to the mid thoracic cavity. thoraxங்கிறது நெஞ்சு பகுதி, mid thoracic cavity வரைக்கும் நமக்கு ட்ரெக்கியா வருது, which divides at the level of 5th thoracic vertebrae, neat question, into a right and left primary bronchi. இப்ப என்ன சொல்றாங்க, மிட் thoracic சேம்பர் வரைக்கும் இந்த விண்டு பைப்புங்கிற ட்ரெக்கியா நேரா வந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரக்கியா டிவைட் ஆகிறது 5th thoracic அந்த சேம்பர் அந்த இடத்துல. இங்க வந்து அது 2 பிரைமரி பிராங்கையா டிவைட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எங்க 5th thoracic vertebra அந்த இடத்துல ரைட் அண்ட் லெஃப்ட் பிரைமரி பிராங்கையா பிரான்ச்சிங் ஆயிடுச்சு. யாரு? ட்ரக்கியா. ஈச் bronchi undergoes repeated division to form secondary, tertiary bronchi and finally bronchioles. Bronchioles ending up in a very thin terminal bronchioles. Bronchioles-ல இன்னும் நமக்கு சாஃப்டா alveoli ஏர் சாக் இருக்கும், அங்கதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கும். The trachea, primary, secondary and tertiary bronchi and initial bronchioles and supported by incomplete cartilaginous rings. இங்க என்ன சொல்றாங்க, ட்ரக்கியா இருக்கு, ட்ரக்கியாவோட பிரான்ச் பிரைமரி பிராங்கை, செகண்டரி பிராங்கை, டெர்ஷரி பிராங்கை, பிராங்கியோல்ஸ் எல்லாத்துலயுமே இன்கம்ப்ளீட்டட் சி ஷேப்ல. ஸோ இந்த மாதிரி டியூப் உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த டியூபை ஃபுல்லா கவர் பண்ணாம 70 to 80% கவர் பண்ற மாதிரி இந்த மாதிரி சி ஷேப்ல உங்களுக்கு ரிங்ஸ் இருக்கு. ஏன்? இந்த டியூப் எப்பவுமே ஓப்பனா இருக்கணும், அப்பதான் காத்து உள்ள போயிட்டு வர முடியும். டியூப் ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, காத்து உள்ள போகாது. ஸோ அந்த டியூப் ஒட்டாம ஓப்பனாவே இருக்கிறதுக்கு அந்த சி ஷேப்டு கார்டிலேஜ்னா அந்த சாஃப்ட் போன் மாதிரி இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது பிராங்கியோல்ஸ் வரைக்குமே இருக்கு. ஈச் பிராங்கியோல்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை, அதான் பார்த்தாச்சு. ஈச் டெர்மினல் பிராங்கியோல், டெர்மினல் பிராங்கியோல்னா கடைசியா இருக்கிறது, எண்டல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். Give rise to a number of very thin, irregular walled and vascularized bag-like structure called alveoli, which is very, 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 very important for exchange of gases. ஏன்னா அந்த ஏரியால தான் நமக்கு என்ன நடக்க போகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்க போகுது. The branching network of bronchi, bronchioles and alveoli comprise the lungs. So bronchi, primary, secondary, tertiary, bronchioles, bronchioles, terminal bronchioles, alveoli எல்லாம் சேர்ந்ததுதான் லங்ஸ். எல்லாம் சேர்ந்ததுதான் லங்ஸ். லங்ஸ்னா என்னன்னு கேட்டாங்கன்னா இட் கம்பரைஸ் bronchi, bronchioles, alveoli எல்லாம் சேர்ந்ததுதான் லங்ஸ்ன்னு சொல்லணும், மறந்துடாதீங்க. We have 2 lungs which are covered by a double layered, இந்த yellow கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு லேயர் இப்படி இருக்கு, இன்னொரு லேயர் அதை வெளியே இருக்கு. டபுள் லேயர்டு பிளூரா வித் பிளூரல் ஃப்ளூயிட் பிட்வீன் தெம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல பிளூரல் ஃப்ளூயிட் இருக்கு. பிளூரல் மெம்பரைன்ஸ் 2 இருக்கு, அதுக்கு நடுவுல பிளூரல் ஃப்ளூயிட் இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது இருக்கு. இங்கேயும் இருக்கும். ஏன்னா லங்ஸ் வந்து இருக்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த லங்ஸ் வந்து டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, எக்ஸ்டர்னலா நமக்கு வந்து ஏதாவது ஃபோர்ஸா ஏதாவது போய் இடிச்சுக்கிட்டோம், கீழே விழுந்தோம், அடிபட்டோம்னா அதுல இருந்து தாங்கிக்கிறதுக்காக, உராய்வுல இருந்து ஃப்ரிக்ஷன்ல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக, இந்த லங்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 2 ப்ளூரல் மெம்பரேனுக்கு நடுவுல ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கு. It reduces friction. Frictionனா உராய்வை தடுக்கிறது. On the lung surface, the outer pleural membrane is close contact with, outer pleural membrane இவன் தான் outer pleural membrane close contactல இருக்கா யார் கூட அப்படின்னா lining where close contact with thoracic lining. thoracic liningனா இந்த rib cage இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட outer membrane close contactல இருக்கு.
whereas the inner pleural membrane is in contact with the lung surface. அது பார்க்கும் போதே தெரியுது. outer membrane thoracic லேயரோட இருக்குது, இன்னர் மெம்பரேன் லங்ஸோட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கு. லங்ஸ்னா யாரு? bronchi, bronchioles, alveoli, இவங்கெல்லாம் சேர்ந்தவங்க தான் லங்ஸ். the part starting with the external nostril up to the terminal bronchioles constitute the conducting part, whereas the alveoli and their duct na tube னு அர்த்தம். alveoli இப்படி இருக்குது, alveoli-ல இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி டியூப், alveoli டியூப். அதாவது மூக்கு இருக்கு, மூக்குல இருந்து அப்படியே ட்ரக்கியா வருது, பிராங்கை போகுது, இப்படி வச்சுக்கலாம், பிராங்கியோல்ஸ் எல்லாம் இருக்கு. நாஸ்ட்ரில்ல இருந்து பிராங்கியோல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்டக்டிங் பார்ட், அதுவும் டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு கண்டக்டிங் பார்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு அல்வியோலைல தான் என்ன நடக்குது? த ரெஸ்பிரேட்டரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் பார்ட் அப்படிங்கிறது வந்து அல்வியோலை தான். அல்வியோலைங்கிறது ஏர் பேக் அண்ட் சாக். ஃபைனலா பிராங்கியோல்ஸ் இப்படி முடியுதுன்னு வச்சுங்களேன், இந்த மூக்குல இருந்து வருது, மூக்குல இருந்து பிராங்கியோல், டெர்மினல் பிராங்கியோல் இங்க முடியுது. இதுல இருந்து இது வரைக்கும் கண்டக்டிங் பார்ட். இது திருப்பியும் கொத்து அப்படியே இந்த திராட்சை கொத்து மாதிரி டியூப்ஸ் அண்ட் அல்வியோலையோட இருக்கும். இங்கேதான் ரெஸ்பிரேட்டரி பார்ட், இதெல்லாம் கண்டக்டிங் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, respiratory or exchange part of the respiratory system, alveoli and their ducts. The conducting part transport the atmospheric air to the alveoli, clears it from foreign particles. மூக்குல இருந்து போகும்போது இந்த முடியெல்லாம் இருக்கும், அப்புறம் ஈரமாலாம் இருக்கும். ஈரமா இருக்கிறதுலாம் என்னது? அந்த செக்ரீஷன், மியூக்கஸ். அந்த மியூக்கஸ் என்ன பண்ணும்? வெளில இருந்து போற அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஏரெல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே சொல்றாங்க. கண்டக்டிங் பார்ட் டிரான்ஸ்போர்ட் மட்டும் பண்ணல அட்மாஸ்பரிக் ஏரை டு த அல்வியோலை, ஆல்சோ கிளியர்ஸ் இட் ஃப்ரம் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், ஹியூமிடிஃபைஸ், ஈரப்பதத்தை அதுல சேர்க்குது மியூக்கஸ், அண்ட் ஆல்சோ பிரிங் த ஏர் டு த பாடி டெம்பரேச்சர். ஸோ ஏரோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்தா பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா கொண்டு வந்துரும். தென் எக்ஸ்சேஞ்ச் பார்ட் இஸ் த சைட். எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டுங்கிறது யாரு? அல்வியோலை அண்ட் தேர் டக்ட்னா டியூப். அங்கதான் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில வந்துடும், ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஸோ பிளட் அண்ட் அட்மாஸ்பரிக் ஏருக்கு இடையில ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் பண்றது எக்ஸ்சேஞ்சிங் பார்ட் ஆர் ரெஸ்பிரேட்டரி பார்ட், தட் இஸ் ஏர் சாக், அல்வியோலை அண்ட் அதோட டக்ட். The lungs are situated in the thoracic chamber. Thoracic chamber, நெஞ்சு பகுதி, is anatomically an airtight chamber. லங்ஸ்ங்கிறது ஒரு ஏர் டைட் சேம்பர். The thoracic chamber is formed dorsally. Dorsally na முதுகு சைடு, by vertebral column. ஆமா, ventrally by sternum. Ventrally na முன்னாடி. So dorsally vertebral column இருக்கு, ventral na முன்னாடி, ஸ்டெர்னம் இருக்கு. ஸ்டெர்னம்ங்கிறது அந்த டை மாதிரியான பகுதி, சென்டர் பார்ட். லேட்ரலி na சைட்ல பின்னாடி வெர்டிபிரல் காலம் டார்சல்ல, முன்னாடி ஸ்டெர்னம், இங்க இருந்து பின்னாடி சைட்ல வந்து லேட்ரலி பை ரிப்ஸ் அண்ட் ஆன் தேர் லோவர் சைட் பை டோம் ஷேப்டு டயஃப்ரம். அப்ப பாருங்க, முன்னாடி பின்னாடி சைட்ல கீழேன்னு லங்ஸ் அப்படியே பொத்தி பாதுகாக்கிறதுக்கு எத்தனை அமைப்புகள் இருக்கு. பின்னாடி வெர்டிபிரல் காலம், முன்னாடி ஸ்டெர்னம், சைட்ல ரிப்கேஜ், கீழே டோம் ஷேப்ல இருக்கக்கூடிய, டோம் ஷேப்னா இந்த மாதிரி கூம்பு மாதிரி இப்படி dome shape இருக்கக்கூடிய diaphragm. The anatomical setup of lungs in thorax is such that any change in the volume of the thoracic Rolex no இங்க வா எல்லாம் பார்க்கணுங்கிறாங்க. வா உனக்கு வேற தர, வா ஒயரெல்லாம் இழுக்கிறான், சிச்சு ஒயர் இழுக்கிற கண்ணு, வா ஒயர்ல போய் கடிச்சினா அப்புறம் டிவி தெரியாது. ஒயர்ல மாட்டிக்கிட்டியா காலு? வளர்ந்துட்டான் நல்லா, சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. வந்து ஒயர்ல அங்க பாரு எல்லாரையும் பாரு, ஹாய் சொல்லு போ. வேற ஏதாவது விளையாடு, இந்த உனக்கு விளையாட கொடுத்துருக்கேன்ல, இதுல விளையாடு.
உன்னோட டாய்ஸ்ல விளையாடு. இருங்க, இதை சரி பண்ணிட்டு வந்துடுறேன். இழுத்து விட்டப்பா வேற. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு ப்ரொடெக்டடா இருக்கு. Thorax region such as any change in the volume of thoracic cavity will be reflected in the lungs pulmonary cavity. Such an arrangement is essential for breathing. So thoracic cavity oda volume la change ஆரம்பிச்சா respiratory rateலயும் respirationலயும் pulmonary cavity சொல்வாங்க, lungலயும் அது reflect ஆகும். As we cannot directly alter the pulmonary volume. Pulmonary volume டைரக்டா நம்ம வந்து ஆல்டர் பண்ண முடியாது. That is directly related to thoracic volume. அவ்வளவுதான். அதுல சேஞ்ச் நடந்தா பல்மனரி வால்யூம்ல சேஞ்ச் நடக்கும். ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரீத்திங் ஆர் பல்மனரி வென்டிலேஷன். வென்டிலேஷன் என்ன? காத்தோட்டம். காத்தோட்டமே இல்லை அப்படிங்கிறாங்கல்ல, வென்டிலேஷன்ங்கிறது காத்தோட்டம். சரி, ரெஸ்பிரேட்டரி வென்டிலேஷன் தான் காத்து உள்ள போயிட்டு வெளியே வர்றது, அதுதான் பிரீத்திங். பை விச் அட்மாஸ்பரிக் ஏர் இஸ் ட்ரான், அட்மாஸ்பரிக் ஏர் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு ரிச் அல்வியோலார் ஏர் இஸ் ரிலீஸ்ட் அவுட். திஸ் இஸ் த மோஸ்ட் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன். ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம்னு சொல்லக்கூடாது. அட்மாஸ்பரிக் ஏரை உள்ள எடுத்துக்கிறோம், அல்வியோலார் ஏரை வெளியே விடுறோம். அட்மாஸ்பரிக் ஏரையும் அல்வியோலார் ஏரையும் கம்பேர் பண்ணும்போது அட்மாஸ்பரிக் ஏர்ல ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கு, அல்வியோலார் ஏர்ல கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ரெண்டுலயுமே மிக்சர் ஆஃப் கேஸ் இருக்கு. இப்ப அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் மட்டுமா இருக்கு? நைட்ரஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, மந்த வாயுக்கள் இருக்கு, பொல்யூஷன் இருக்கு, அதெல்லாம் ஃபில்டர் ஆயிடுதுன்னு வச்சுக்குவோம். பட் உள்ள போறது அட்மாஸ்பரிக் ஏர் விச் இஸ் ஆக்சிஜன் ரிச், ஆக்சிஜன் அதிகமா இருக்கு. வெளியே வர்றது அல்வியோலார் ஏர், ஏர் அதுல கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கு. ஆக்சிஜனும் இருக்கும் வெளியே வர்றதுல, ஆனா கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதான் கார்பன் டை ஆக்சைடு ரிச் அல்வியோலார் ஏர், ஆக்சிஜன் ரிச் அட்மாஸ்பரிக் ஏர். அது உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு ரிச், கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு, அல்வியோலார் ஏர் வெளியே போகுது. அதுதான் பிரீத்திங் ஆர் பல்மனரி வென்டிலேஷன். Diffusion of gases, oxygen and carbon dioxide across alveolar membrane. நமக்கு இந்த பிக்சர்ல பாத்துக்கலாம். அட்மாஸ்பரிக்ல இருந்து ஏர் உள்ள வருது, அல்வியோலார் ஏர் வெளியே போகுது, ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் இந்த அல்வியோலார், இந்த ஏர் பேக் இருக்கு இல்லைங்களா, ஏர் சாக், இந்த ரீஜன்ல மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பர்ஃபெக்டா நடக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸ். ஸோ அல்வியோல இருந்து ஆக்சிஜன் எங்க போச்சு? பிளட்டுக்கு. அல்வியோலைக்கு எங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்துச்சு? பிளட்ல இருந்து. ஸோ பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு அல்வியோலை ஏர் சாக்குள்ள போகுது, அதுல இருந்து ஆக்சிஜன் பிளட்டுக்கு வருது. இப்போ பிளட் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் பை பிளட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ. பிளட் கொண்டு போய் என்ன பண்ணுது? ஆக்சிஜனை டிஷ்யூஸ்க்கு கொடுத்துட்டு அங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு திருப்பி அல்வியோலைக்கு வரும். யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆக்சிஜன் பை த செல்ஸ் ஃபார் கெட்டபாலிக் ரியாக்ஷன். ஸோ செல்ஸுக்கு போய் பிளட் என்ன பண்ணிச்சு? ஆக்சிஜனை கொடுத்துட்டு அங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கிச்சு. ஸோ அந்த செல்ஸ்ல இப்ப என்ன பண்ண போது? அந்த ஆக்சிஜனை பயன்படுத்திக்கும். அதுக்கு கெட்டபாலிக் பிரேக் டவுன் ரியாக்ஷன். கெட்டபாலிக் அப்படின்னா பிரேக் டவுன் ரியாக்ஷனுக்கு பயன்படுத்திக்குது, பிரேக் டவுன் ரியாக்ஷனுக்கு பயன்படுத்துது. அண்ட் ரிசல்டன்ட் ரிலீஸ். ஸோ பிரேக் டவுன் கெட்டபாலிக் ரியாக்ஷன் முடிஞ்சது என்ன செல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம பிளட் திருப்பி கேரி பண்ணிட்டு அல்வியோலைக்கு வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து சாப்டர் 14ல படிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் அடுத்த டாபிக் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நடத்தினதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, வேற எதுலயாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். குட் மார்னிங். ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து நீங்க உங்க டவுட்டை கேட்டுக்கலாம். டவுட் யாருக்கும் இல்லையா? ஓகே, அப்ப நாளைக்கு இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க ஆப்ல நான் வந்து பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு, அது பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னொரு 4 பார்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம், அதை அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம ஆப்ல இன்னைக்கு. ஸோ தட்ஸ் இட். மோஸ்ட்லி சீக்கிரமா நம்ம 11th முடிச்சிடுவோம், முடிச்சுட்டு 12th ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பிப்ரவரிக்குள்ள நம்ம 12th முடிச்சிருவோம் 100%.
அண்ட் தென் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம், டெஸ்ட்லாம் நிறைய வைப்போம். இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு மென்டி குவிஸ் இருக்கு. அந்த மென்டி குவிஸ் முடிஞ்சதும் PDF ஃபார்மேட்ல அதுல வச்ச கொஸ்டின் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்தும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 9 மணிக்கு யூடியூப்ல மென்டி குவிஸ். மென்டி குவிஸ்க்கு போர்ஷன் லிவிங் வேர்ல்டு. லிவிங் வேர்ல்டுல இருந்து 30 கேள்வி கேட்க போறோம் மென்டி குவிஸ்ல. mentimeter.com அப்படின்னு உங்க ப்ரௌசர்ல, மொபைல்லையோ லேப்டாப்லயோ எதுல வேணா நீங்க ப்ரௌசர், குரோமோ, வாட் எவர் ப்ரௌசர் யூ யூஸ், ப்ரௌசர்ல mentimeter.com போட்டீங்கன்னா மேல என்டர் கோட்னு வரும். வெயிட் பண்ணுங்க, 9 மணிக்கோ இல்ல 8:55கோ நான் கோடு சொல்லுவேன். அந்த கோடை போட்டா நீங்க குவிஸ்ல ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ தட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மள ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நம்ம எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆன்சர் நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும். சரி, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர். நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். See you. மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் ஸ்டெம் லீஃப், இது அந்த மார்பாலஜி சாப்டர்ல கேக்குறீங்க.